அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 8 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். டெல்லியில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் இது காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட ஷீலாஜித்திற்கு கிடைத்த வெற்றி என்று எல்லோரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். 3 முறை வெற்றி பெற்று ஹேட்ரிக் பெற்றிருக்கும் ஷீலாஜித் அவர்கள் பணவீக்கம், விலைவாசி உயர்வு, பயங்கரவாதம் போன்ற பிரச்சனைகள் பல இருந்தும் டெல்லியில் ஷீலாஜித்துக்கு அமோக வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருப்பது அவருடைய திறமையான அரசால் தான் கிடைத்திருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நடந்து முடிந்த 5 சட்டசபை தேர்தலில் தேர்தல் முன்னணி நிலவரங்களை தற்போது பார்க்கலாம். டெல்லியில் காங்கிரஸ் 42 இடங்களையும், பாரதிய ஜனதா 23 இடங்களையும், பிறர் 4 இடங்களையும் பெற்றிருக்கிறார்கள். மிசோரத்தில் காங்கிரஸ் 30 இடத்தையும், பிறர் 9 இடங்களையும் பெற்றிருக்கிறார்கள். ராஜஸ்தானில் 98 இடங்களை காங்கிரசும், 76 இடங்களை பாரதிய ஜனதாவும், பிறர் 26 இடங்களையும் பெற்றிருக்கிறார்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் 71 இடத்தையும், பாரதிய ஜனதா 142 இடத்தையும், பிறர் 17 இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் 39 இடங்களையும், பாரதிய ஜனதா 49 இடங்களையும், பிறர் 2 இடங்களையும் பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபாலசாமி அவர்கள் டெல்லியில் செய்தியாளர்களை அளித்த பேட்டியில் மக்களவைக்கு வரும் ஏப்ரல் மே மாத மத்தியில் தேர்தல் நடைபெறக்கூடும் என்றும் சரியான காரணம் எதுவுமின்றி மக்களவைத் தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் ஆர்வம் காட்டாது என்று நிருபர்களிடம் கூறியதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை ராணுவ தளபதி பொன்சேகர் தமிழக தலைவர்களின் விமர்சனம் செய்து பேசியது உண்மை என்றால் அது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய தமிழக முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள், இங்குள்ள தமிழக தலைவர்கள் ஒருவர் விமர்சனம் செய்வது என்பது வேறு, அயல்நாட்டு ஒருவர் தமிழக தலைவர்களை இப்படி விமர்சனம் என்பது வேறு, இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் நிருபர்களிடம் இன்று தலைமைச் செயலகத்தில் கூறியதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசியல் கோமாளிகள் சொல்வதை இந்திய அரசு கேட்காது என்று இலங்கை ராணுவ தலைமை தளபதி பொன் சோகாவின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர்கள், இலங்கை தூதரை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற கோரி வரும் 10ஆம் தேதி சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரக முன்பு கருப்பு கொடியேந்தி கன்னட ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக கூறியிருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு இல கணேசன் அவர்கள் நாகர்கோயிலில் செய்தியாளர்களை சந்தித்த போது, பாரதிய ஜனதாவுக்கு ராமனும் அனுமனும் தான் இனி கூட்டணி என்கிறார் தாப்பாண்டியன், எங்களுக்கு ராமனும் அனுமானம் மட்டுமே போதும் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் திரு இல கணேசன் செய்தியாளர்களிடம் கூறியதாக நாகர்கோயிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய தரைவழி மற்றும் துறைமுக வளர்ச்சிக்காக அமைச்சர் திரு TR பாலு அவர்கள் திருச்சியில் பாடலூர் சமயபுரம் 4 வழிச்சாலையை திறந்து வைத்து அங்கு கூட்டத்தில் பேசிய போது, தமிழகத்திற்கு 50,000 கோடி ரூபாய் அளவில் வளர்ச்சிப் பணிகளுக்காக பணம் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த பலனை தமிழக மக்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு வருவதாகவும், இது இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பெரும் தொகை தமிழகத்துக்கு ஒதுக்கியிருப்பது இதுதான் முதல் தடவை என்று கூறியிருக்கிறார். சவுதி அரேபியாவில் ஹஜ் யாத்திரை சுமூகமாக நடந்து வருவதாக மத்திய ஹஜ் கமிட்டி தலைவரும் இளவரசுமான கலீத் அல் பைசல் தெரிவித்திருக்கிறார். 178 நாடுகளைச் சேர்ந்த 17,29,849 யாத்திரிகள் ஹஜ் பயணமாக சவுதி அரேபியா வந்துள்ளதாகவும், இந்தியாவிலிருந்து மட்டும் 1,16,387 யாத்திரிகள் சவுதி வந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை சதித்திட்டம் தீட்டி நிறைவேற்றியதன் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் லக்சரி தர்பியா பயங்கரவாத தீவிரவாதி ஜகீர் ரஹ்மான் லக்வி உள்பட இந்த இயக்கத்தை சேர்ந்த 20 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரான முசராபாத்தில் ராணுவ நடவடிக்கையில் நடந்ததாக பாகிஸ்தான் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறோம் கசாப் கூறிய அதே தலைவனின் பெயரை தான் அவன் கூறினான் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் மாஜி ISI தலைவர் ஹமீத் குல் உள்ளிட்ட 5 ISI அதிகாரிகளை தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்க்கவும், அவர்களை ஐநா மூலம் தடை விதிக்கவும் அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செய்தி தொடர்பாளர் திரு ராபர்ட் வுட் கூறியதாக வாஷிங்டனில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் அமெரிக்காவின் தலைமையிலான நேட்டோ படைக்கு சொந்தமான 60 வாகனங்களுக்கு
தீவிரவாதிகள் திங்கட்கிழமை தீ வைத்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டின் வடமேற்கு நகரமான பெஷாவரில் உள்ள நோட்டப்படையின் தளத்தில் ஆயுதங்களுடன் திடீரென புகுந்த தீவிரவாதிகள் கடுமையான தாக்குதல் நடத்தியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளும் சைனாவும் இராணுவ முறையில் ஒத்துழைத்து செயல்படுவதற்காக ஒப்பந்தம் நிறைவேற்றியிருப்பதாகவும் இதற்கு சைனா $2.61 மில்லியன் நிதியுதவி அளிக்கப் போவதாகவும் நேபாளத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் மரடோனா 2 நாள் பயணமாக கொல்கத்தா வந்துள்ளார். அவர் அங்கு ரசிகர்களின் வரவேற்பை பார்த்து ஆச்சரியப்பட்டதாகவும் இதற்கு முன் அவர் மேற்குவங்க முதல்வர் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவருமான ஜோதிபாசுவையும் அன்னை தெரசா அவர்களின் இல்லத்துக்கும் சென்று அவர் பார்வையிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவிற்கு வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் அவர்கள் 2 குழுக்களாக இன்று சென்னைக்கு வர இருப்பதாக இங்கிலாந்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 8 டிசம்பர் 2008க்கான சேட்டலைட் படத்தை தற்போது பார்க்கிறீர்கள். இங்க பார்த்தீங்கன்னா மழை தமிழகத்தை நோக்கி வராமல் இந்திய பெருங்கடல் மூலம் கேரளாவை தாண்டி அரபிக்கடலுக்கு அந்த 3 மேகங்கள் செல்வதை இந்த படத்தின் மூலம் பார்க்கலாம். இதனால் தமிழக தென் மாநிலங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பும் வட மாநிலங்களில் மழை பெய்வது குறைவு என்று தெரிகிறது. ஸ்ரீலங்காவிலிருந்து அந்த மேகமூட்டங்கள் இந்திய பெருங்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு நகர்வதை இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.